இந்தியா அணியோட வருங்காலமே ஹர்திக் பாண்டியா தான்டா அப்படின்னு சொல்லி நச்சுன்னு பதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இந்தியா அணியோட ஃபியூச்சர் கேப்டனே ஹர்திக் பாண்டியா தானா? ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது இந்தியா அணி T20 உலகக்கோப்பையில் ரோஹித் சர்மா இப்போ கேப்டனாக வந்து இருக்காங்க. ஸோ ரோஹித் சர்மாவுக்கு 38 வயசு வந்து ஆகிறது. அதனால் வந்து இந்திய T20 உலகக்கோப்பை தான் வந்து 2024 தான் வந்து ரோஹித் சர்மாவுக்கு கடைசி மேட்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுகிறது. அதுக்கப்புறமா இந்தியா அணியோட கேப்டன் யாராக இருக்கும் அப்படிங்கிற கேள்வி தான் இணையதளத்திலும் சரி ரசிகர்கள் மனதிலும் சரி அதிகமாக போய்கொண்டு இருக்கு. சில பேர் வந்து KL ராகுல் தான் அடுத்த கேப்டன், ஹர்திக் பாண்டியா தான் அடுத்த கேப்டன், ரிஷப் பண்ட் தான் அடுத்த கேப்டன் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் தான் ஜெய்ஷா பாண்டியன் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ ஹர்திக் பாண்டியா தான் இந்தியா அணியோட அடுத்த கேப்டனாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு வந்து இந்த விஷயங்கள் ஹர்திக் பாண்டியா செஞ்சால் மட்டும் போதும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன விஷயம்னா, போன 2 வருடமாக வந்து ஹர்திக் பாண்டியா வந்து உடலில் காயம் காரணமாக தொடர்ந்து வந்து T20 உலகக்கோப்பை, அதுக்கப்புறமா இந்தியா அணி, அதுக்கப்புறமா IPL போட்டி, இந்த மாதிரி போட்டிகளை விளையாடாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறமா குஜராத் டைட்டன்ஸ்க்கு வந்து போயிட்டாங்க. ஸோ ஆனால் வந்து இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி தவறுகளை ஹர்திக் பாண்டியா செய்யாமல் இருந்தால், அதாவது அடுத்து நடக்கும் உள்ளூர் போட்டிகளில் ஹர்திக் பாண்டியா எல்லா மேட்சிலும் பர்ஃபார்ம் பண்ணி எல்லா மேட்சிலும் விளையாண்டா அவங்களோட உடல் தகுதியை வந்து ப்ரூவ் பண்ணிகிட்டே இருந்தால் கண்டிப்பாக வந்து அடுத்த இந்தியா அணியோட T20 மட்டும் இல்லாமல் உலகக்கோப்பைக்கும் வந்து ஹர்திக் பாண்டியா தான் கேப்டனாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை